ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான 7வது மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அருதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 17வது சுற்றாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கோம். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மகிமையான இடத்திற்கு ஆண்டவர் தம்மையோடு கூட நெருங்கி இருக்கிற சீசர்களை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மகிமையான ஒரு தரிசனத்தை பார்க்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மையும் கூட்டி கொண்டு போகிற தேவன். தேவனுடைய மகத்துவத்தை காண முடியாய், ஆண்டவருடைய வல்லமையை காண முடியாய், அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் காணும்படியாக நம்மையும் அழைத்து செல்கிறவர். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு பழகினாலும் சரி, சில ஆசீர்வாதம் நிறைந்த இடத்திற்கு நம்மை கூட கொண்டு போக மாட்டாங்க, கலட்டி விட்டு போயிடுவாங்க. நிறைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, முக்கியமான இடத்துக்கு போகும்போது எவ்வளவு பழகிருந்தால் நைஸாக கலட்டிவிட்டு அவங்க பேசாமல் போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். காரணம் மனிதனுடைய சுபாவம் அப்படி தான். அதே போல் இந்த கண்மலை தெரிவித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, குடும்பம் உங்களை கலட்டி விட்டு போயிருக்கலாம், நண்பர்கள் கலட்டி விட்டு போயிருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்த உங்களை ஒதுக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் சந்தோஷமாக இருங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை கூட்டி கொண்டே போகிறார். நம்ம எங்கே போனாலும் அவர் நம்ம கூட வராரு. அவர் போகிற முக்கியமான இடத்திற்கு நம்மையும் தேவன் என்ன செய்வார், அழைத்து செல்வார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்கே போனாலும் சரி, எங்கே கடந்தோம், நம்ம பாவத்தில் கிடந்தோம், அக்கிரமத்தில் கிடந்தோம், மீறுதலில் கிடந்தோம், பாவம் என்கிற சேற்றில் கிடந்தோம், நம்மை தூக்கி எடுத்து கழுவி நீதிமானாய் மாற்றி, ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் வாழ்வை நமக்கு தந்தவர். அவருடைய மகத்துவத்தை காண்பிக்க முடியாய் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபை அவர் என்ன செய்தார், அழைத்து போய் ஸ்தோத்திரம் ஒரு மகிமை அவர்களை என்ன செய்தார், காண செய்தார். அவர்களுக்கு முன்பாக மறு உருவமானார். இயேசு யார் என்பதை கூட்டிட்டு போய் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். யார் உங்களை கூட்டு போட்டாலும் மகத்துவத்தை காண்பிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். இயேசு நம்ம கூட்டு போவார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசிக்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோட கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா, அவர் அக்கறைக்கு போகிறது மாத்திரமல்ல, அவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு எஜமான் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவர் போகிற இடத்துக்கு நம்மை கூட்டு போகிறார். பார்த்தீங்களா, அக்கறைக்கு நம்ம எங்கே இருந்தோம், இக்கரையிலே இக்கரை என்கிற உலகத்திலே சுழண்டு கொண்டு இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தேடி வந்த ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை தந்து வாங்க நம்ம அக்கறைக்கு போகணும், நம்மளையும் சேர்த்தே அவர் என்ன செய்கிறார், கூட்டு போகிறார். காற்றடிக்கும், கடல் கொந்தளிக்கும், பிரச்சனைகள் எழும்பும், போராட்டங்கள் வரும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்ம கூட்டிகிட்டே தான் போவார். நம்ம கையை பிடிச்சே கூட்டு போவார். அதுதான் ஐயா பண்ண கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். எத்தனையோ கரங்கள் நம்மளை பிடிச்சது விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசுவின் கரம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யுது, கைவிடாது. அவர் அக்கறைக்கு போகணும்னு சொன்னவர் நமக்கு இந்த உலகத்திலிருந்து கூட்டு போனது மட்டும் இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பிதாவை விட்டு அநேக வாசல் உண்டு, உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து அப்படி சொல்லப்பட்டு. அந்த வருஷத்தை வாசி கேட்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பார்த்தீங்களா, அந்த அக்கறை ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு, பரலோக வீட்டுக்கு நம்ம நிச்சயமாக அழைத்து கொண்டு போகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற கவலையை விடுங்க. கர்த்தர் நம்ம கூடவே வந்து அவருடைய மகத்துவத்தை காண்பிப்பார், மகிமையும் காண்பிப்பார். கடைசி வரைக்கும் நம்மை அவருடைய ராஜ்யம் என்கிற அக்கறையிலே சேர்க்க வரைக்கும் கூடவே இருப்பார். காட் பிளஸ். நல்ல பிதாவே, நீர் உம்முடைய வல்லமையை, மகத்துவத்தை காண்பிக்கப்படியாய்
எங்களை உம்மோடு அழைத்து சென்று உம்முடைய மகத்துவத்தை மறுரூபத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வீட்டையும் ஆண்டவரே நீ காண்பிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தைரியத்தை விசுவாசத்தை கொண்டு நடத்தும். இயேசு நிமித்த ஜெபங்கள் ஜெனங்கள். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமை சந்திக்கிற தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.